ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். ஆனாலும் பாருங்கள், மழை பெய்யுது. அதோட ஒரு சின்னதாக வேகமாக உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு கீழே போயிடலான்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னாக்கா, என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லையும் எங்கிட்ட கேட்குறது, அக்கா மாடி தோட்டம் வச்சாவே பாம்பு வரும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு உங்களோட செடிகளை உங்களோட அந்த தோட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் இலவசமாக வேறு நிறைய கொடுக்குறனால உங்களை வச்சு நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. நாங்களும் வைக்கலான்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த பாம்பு வரும்னு சொல்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வீட்லேயுமே கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, பாம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே பாம்பு வருமா வராதா, எப்படி மெயின்டைன் பண்ணால் வராது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்கேன். ஆனாலும் திரும்ப திரும்ப புதிய உறவுகள் நிறைய பேர் கேட்குறனால நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோட்டம்னு இருந்தால் பாம்பு வரும். ஆனால் அதுக்காக மாடி தோட்டத்துக்கு பாம்பு வருமா அப்படின்னா அதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப 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 குறைவு. சரிங்களா? மாடி தோட்டத்தில் செடிகள் நிறையா இருக்குது, அதனால் பாம்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் தவறான ஒரு போக்கு. ஆனால் பாம்பு ஏன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. புதர் மாதிரி செடிகள் வச்சுருக்கோம். அந்த செடிகளை மெயின்டைன் பண்ணாமல் அப்பப்போ தான் நம்ம அந்த செடிகள் பக்கத்தில் போகிறோம். அப்படிங்கிறப்ப ஆள் நடமாட்டமே அதிகமாக இல்லாமல் இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அடர்த்தியாக பசுமையாக இருக்கிற இடங்களில் பாம்பு உட்காரும். அதோட வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அதுக்காக அது வரும். ஆனால் மாடி தோட்டத்துக்கு வர்ற வாய்ப்பு 90% கம்மிங்க. ஏன் அப்படின்னாக்கா, மாடி தோட்டத்தில் நம்ம தொட்டிகள் தான் வச்சுருக்கோம். செடி புதர் மாதிரி அப்படி மண்ணெல்லாம் கீழே அடர்த்தியாக செடிகளாக இருந்தது அப்படின்னா தான் அது பாதுகாப்பாக உள்ளே உட்கார முடியும். ஸோ தொட்டிகள் இப்போ நீங்களே பாருங்களேன். எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் 400 தொட்டி வச்சுருக்கீங்க, ரொம்ப அடர்த்தியாக வீடியோவில் தெரியுது. அப்போ அது கண் பார்வைக்கு அடர்த்தியாக தானே வீடியோவில் தெரியும். அப்போ இதில் பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதாக அது நம்மக்கிட்ட கேட்குறதுக்கே அதுக்காக தான். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தொட்டிகளுக்கு அடியிலையும் நம்ம செங்கலும் இதுவும் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, கண் பார்வையில் படுற மாதிரி தான் எல்லா தொட்டிகளும். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் அப்படியே காமிக்கிறேன். விசிபிளாக இருக்குங்க. சரிங்களா? விசிபிளாக இருக்கிற இடத்துல, பார்வையில் நல்லா படக்கூடிய இடத்துல நம்ம ஆள் நடமாட்டம் இப்போ சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் லீவுனா 100 தடவை மாடிக்கு ஏறி வந்துடுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும். நான் மட்டுமே 100 தடவை வருவேன். சரிங்களா? 100 தடவை சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை தான். கால் வலிக்காது. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ நைட்டு படுத்த உடனே அப்படி படுத்தது தான் தெரியுங்க. காலையில் 4 மணி 3:45 தன்னால் முழிப்பு வருவாங்க. ஸோ அதுதான். சரிங்களா? அதனால் நான் அப்படி தான் வருவேன். அப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லா பகுதியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது, பாம்புகள் வாழக்கூடிய, அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம இப்போ வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். காட்டு பகுதிகளில் நம்ம வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி கட்டும்போது பாம்புகள் அந்த நடமாட்டம் ஆட்கள் அது நடமாடி பழகின இடங்கிறதுனால அது வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இடங்களில் இப்போ நாங்களுமே 2012 இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் மட்டும்தான், ஒரே ஒரு வீடு. இப்போ பாருங்கள், சுற்றிலும் வீடு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை விட. அதுதான் உண்மை. வெளியில் நாங்கள் சேர் போட்டு 6 மணிக்கு உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்க, ஒரு 5 அடி 6 அடி நீளத்துக்கு நம்மளோட கை தண்டிக்கு பெருசாக அந்த பக்கம் நடமாட்டம் இருக்கும். ஒரு நாள் நாங்கள் அதை பார்த்துட்டு அடித்தது கிடையாது. பார்த்தோன்னே நாங்கள் பேசாமல் அது வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். அது பேசாமல் அங்கங்கே நடமாடிட்டு அது போயிடும். சரிங்களா? ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் அடித்தா எவ்வளோ அடிக்கிறது? ஏன்னா அதோட இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை தான் விரட்டணும், அதை விரட்டக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாட். அதனால் ஒன்றும் பண்ணுறதில்ல. வீட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக அன்னைக்கு பிறந்தது அந்த மாதிரி குட்டி குட்டியாக சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே வந்துடும். ரொம்ப கவனமாக எப்போவுமே வீடு பூட்டியே வச்சுருப்போம். ஃபுல்லாக வலை போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ மாடி தோட்டங்கள்லாம் ஆரம்ப நாட்களில் கிடையாது. அப்போ குட்டி குட்டியெல்லாம் வரும். அப்போயே பார்த்த உடனே அந்த குட்டியை மட்டும் அடித்து போட்டுறது. இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டோம் நாங்கள். வெளியவே போகிறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைமில் வீட்டுக்குள்ளே காரு வீட்டுக்குள்ளே நிப்பாட்டியாச்சு, சைக்கிள் வண்டி எல்லாம் டம்ப் பண்ணியாச்சு. அதிகமாக வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் டிவியே பார்த்துட்டு அந்த மாதிரியே இருந்ததுனால கொஞ்சம் வறண்டாக்கு கூட நடமாட்டம் குறைஞ்சி போச்சு. அந்த டைமில் அந்த 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனாலாம் முடிஞ்சு நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, சைக்கிளில் க்ளீன் பண்ணும்போது சைக்கிளோட அந்த ஃப்ரெண்டில் புக்கு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல
பாம்பு சட்டைன்னு தெரியாமல் தூக்கி போட்டேன். அப்புறம் எங்கள் பாப்பா பார்த்துட்டு அம்மா பாம்பு சட்டை கிடக்குது. அப்போ தான் ஆஹா, பாம்பு சட்டை ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா 1 மாத காலமாவது குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல அந்த பாம்பு இருந்திருந்தால் தான் அதால் சட்டையை உரிக்க முடியும். அப்போ நம்ம பாருங்கள், யூஸே பண்ணாமல் அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் எங்கள் மண்டையில் யாரோ அடித்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தப்போ பார்த்திங்கன்னா சைடில் சுற்றிலும் உள்ள இடங்களில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி மஞ்சளாக கொதன்னு என்னமோ முட்டையை உடைச்சி போட்ட மாதிரி ஒன்று கடந்தது. அப்புறம் நல்லா கூர்ந்து பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்த்தாக்க 15 ஓவல் ஷேப்பில் 15 முட்டை இருக்குதுங்க. 15 பாம்பினுடைய முட்டை. ஒன்று மட்டும் அது எப்படியோ கலைஞ்சிருக்கு. அது பேசும்போதே கொஞ்சம் உடல் நல்ல ஒரு மாதிரி இருக்குது அதை பார்த்து. அப்போ எங்களுக்கு பாம்பு முட்டைன்னு தெரில. அதுக்கப்புறமா நாங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்து அது பாம்பு முட்டைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஆஹா, நம்ம கொரோனா டைமில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். உள்ளேயே அடைஞ்சு கிடந்ததுனால வீட்டை சுற்றிலும் வச்சுலாம் அந்த மாதிரிலாம் நடமாட்டமே இல்லாமல் மாடிக்கு கூட வரமாட்டோம். ஏன்னா மாடியிலனா மற்ற மாடியில் அடுத்தடுத்த ஆட்கள் இருப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு வித பயத்தினால எதுக்குமே வரதில்லை. ஸ்ப்ரெட் ஆகிடுமோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எல்லா பக்கமும் பாம்புகள் வந்து போய் இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த முட்டையை நாங்கள் எடுத்து நசுக்கி போட்டோமானா கண்டிப்பாக அதை செய்யலை. எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், அவங்க சொல்லிட்டாங்க, சச்சே நம்ம அதை எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக பத்திரமா நாங்கள் எடுத்து பத்திரமா எதுவும் உடஞ்சி போகாத அளவுக்கு எடுத்து ரொம்ப தூரமாக ஆட்களே இல்லாமல் காட்டு பகுதியில் கொண்டு போய் தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டாங்கங்க பத்திரமா. இவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அச்சோ அது அவ்வளோ உயிரோடு வந்துடுமேச்சு, அதுக்காக நம்ம அதை எப்படி அதோட குழந்தைங்க அதை போய் நம்ம எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ரொம்ப தூரத்தில் ஆட்களே இல்லாத காட்டுப்பகுதியில் கொண்டு தோண்டி புதைச்சி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா பாருங்கள் எப்படிப்பட்ட மனசுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறது, எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான். ஆனால் நமக்கு நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கு நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அது ஏதாவது பண்ணிடுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும் தானே. அதனால் நம்ம எல்லா உயிரினக்கும் தற்காப்புக்காக ஒரு சில விஷயங்களை கடவுள் படைப்பில் இருக்குது. அது நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா அது நம்மளை எதுவும் பண்ணாது. இப்போ சொல்லப்போனால் நிறைய வெளியூருகளில் வேலை பார்க்கும்போது வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாம்புகளை பார்த்துருக்கேன் நான். நம்ம இப்படி நடந்து வந்துக்கிட்டே இருப்போம், நம்மளை கிராஸ் பண்ணி ரோட்டில் போகும். பயங்கர பெருசுலாம் பார்த்துருக்கோம். 8 அடி வீரியன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் மரத்தில் ஏறிச்சுங்க. நான் ஒரு பிளைண்ட் ஹாஸ்டலில் நான் குழந்தைங்களுக்கு வேலை பார்த்தேன். கண்ணு தெரியாத மாணவிகளுக்கு தான் முதல்ல ஒரு 21 வருட காலம் அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் நான் படிச்சிருந்தேன். அப்போ அந்த டைம்லலாம் அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். வயலில் வேலை பார்க்குற ட்ரைனிங், துணி துவைக்கிற ட்ரைனிங், குளிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு அன்றாடம் அவங்களுக்கு பல்லு விளக்குறதுலேருந்து எல்லாமே நான் தான் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள உருவாக்குறதா. அப்போ தக்காளி தோட்டம் நாங்கள் ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். தக்காளி பறிக்கிறதுக்கு அவங்கள நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ எல்லா வேலைகளும் அந்த கிராமத்து குழந்தைங்க கற்றுக்கணுங்கிறதுக்காக அந்த டைமில் பாம்பு பிள்ளைங்கக்கிட்ட வாயை திறந்து பாம்புன்னு சொன்னால் பிள்ளைங்க கலைஞ்சிடுவாங்க, அது ஏதாவது பண்ணிடும். நமக்கும் பயம். அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகாமல் 19 வயசு எனக்கு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு கடவுளேன்னு வேண்டிகிட்டு இருக்கிறோம். அது பேசாமல் தன்னால் ஆனால் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அது 1 கிலோமீட்டருக்கு போகிற அளவுக்கு பாஞ்சு போய் மரத்தில் ஏறி போயிடுச்சுங்க. இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்குது. ஸோ நம்ம எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை அது எதுவும் பண்ணாது. ஆனால் தனக்கு ஒரு ஏதோ உயிருக்கு ஆபத்துங்கிறப்ப அது நம்மளை பாதுகாப்புக்காக நம்மளை ஏதாவது பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பாம்பை அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அது ஓடி போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளை தீண்டிடுமோ அப்படிங்கிற மாதிரி, கடிச்சிடுமோ கொத்திடுமோங்கிற பயம் இருக்குது. பாம்புக்கு அது மாதிரியான ஞாபக சக்தியோ இல்லை அந்த மாதிரி நினைவு ஆற்றலோ அல்ல மனிதர்கள் மாதிரி பழி வாங்கக்கூடிய எண்ணங்களோ காழ்ப்புணர்ச்சியோ அந்த விலங்குகளுக்கு கடவுள் படைக்கலைங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உருவாகி இருக்குது. சரிங்களா? நம்மளை மாதிரி விலங்குகள் கிடையாது. ஸோ பழி வாங்கும் இதெல்லாம் சின்ன வயசில் நம்முடைய தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி வச்சது. அது அப்படியே மேலே உட்காந்துருக்கும், நம்மளை தீண்டினவங்க சாகிற வரைக்கும், அவங்க அடித்தவங்களை கொன்னுட்டு அவங்க சாகிறத பார்க்குற வரைக்கும் பாம்பு மரத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்லாம் நான் சின்ன வயசில் நானே கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாம் எதற்காக அப்படின்னா, அந்த விலங்குகளை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அந்த உணவு சங்கிலி, அந்த ஒரு வயலில் நல்ல ஒரு இருக்கணும்னா, எலி தொல்லை இல்லாமல் இருக்கணும்னா பாம்பு அந்த எலியை பிடிக்கும். ஸோ பாம்புகள் பிரச்சனை இருக்கணும்னா அதுக்கு ஒரு இது. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு
ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை சாப்பிடும், இன்னொரு விலங்கு இன்னொரு விலங்கை சாப்பிடும். அப்படியே தான் வந்து உணவு சங்கிலி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து எந்த உயிரையும் அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருக்கும் ஒரு கதை சொல்லி அதில் ஒரு பயமுறுத்தலை நமக்கு ஏற்படுத்தும் பொழுது நம்ம எந்த உயிரிகளையும் நம்ம கொல்ல மாட்டோங்கிறது தான் அவங்க அப்படிலாம் சொல்லி வச்சுருக்காங்களே தவிர, நம்மளுடைய 6ஆம் வகுப்பு புத்தகம் 6, 7லேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே. பாம்புகளுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்குமா, பழி வாங்குமா, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி சவுண்டை கேட்டுட்டு நம்மளை ஏதாவது சத்தம்லாம் அதுக்கு கேட்கவே கேட்காது காதில். ஆனால் வந்து அது எப்படி அது உணருது மனுஷன் வரான் அப்படின்னாக்க வந்து அது உடம்பு வந்து தரையோட தரையாக தானே இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சத்தம் வந்து அந்த தரையின் மூலமாக அதுக்கு வந்து உணர்வு ஏற்படும். ஸோ அப்போ அது சுதாரிக்கும். நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறது அது சுதாரிச்சுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான். அதனால் வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வேண்டாம். சரி, நம்ம மாடி தோட்டத்துக்கு வரலாம். மாடி தோட்டத்தில் தண்ணி ஊற்றுறீங்க. ஒவ்வொரு செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுதும் வேறு ஒரு ஞாபகமோ இல்லை பாட்டு போட்டுக்கிட்டு அந்த பாட்டில் கவனமோ இருக்கக்கூடாது. முழுக்க 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 தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா அந்த தொட்டியினுடைய அடிப்பகுதியில் இருந்து மேல் பகுதி வரைக்கும் செடியில் எதுவும் நோய் இருக்குதா, செடிக்கடியில் எதுவும் இருக்குதா, இலைகளுக்கு அடியில் பூச்சி இருக்குதா, களைகள் இருக்குதா, எல்லாத்தையுமே ஒரு செடியில் தண்ணி ஊற்றும் போது முழுமையாக நீங்கள் பார்த்துடணும். முழுமையாக அதை வந்து அது மாதிரி வாரம் க்ளீன் பண்ணிடணும். முடிஞ்சால் டெய்லி பண்ணால் ரொம்ப சந்தோஷம். வாரம் க்ளீன் பண்ணணும். மாதம் முறை கம்ப்ளீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணணும். அதை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா களையாக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொட்டிலையும் மண் அப்படியே தெரியும். பாருங்கள், எந்த தொட்டிலையாவது களை இருக்குதா? தண்ணி ஊற்றும் போது டெய்லியுமே அந்த ஒரு செடி 2 செடி தான் இருக்கும். டெய்லி நீங்கள் களை பிடுங்குனீங்க அப்படின்னாக்க மொத்தமாக விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோ செடியிலையும் பிடுங்குவாங்க. எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு களை இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் அப்படியே ஓப்பனாக எல்லா செடிகளும் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து களை கிடையாது. இது வந்து ரெயின் லில்லி. எல்லா தொட்டிகளும் அப்படியே ஓப்பனாக எப்படி களையே இல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. கீரைகள் 2 3 வளர்ந்ததுனால உடனே அந்த கீரைகளை பிடிங்கி நம்ம சமையல் பண்ணிடுவோம். எந்த தொட்டிலையும் களைச்செடிகள் வளர்ந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. தினமுமே அந்த களைச்செடிகளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 செடி கூட பிடுங்குங்க. உங்களால் 2 பிடுங்க முடியுதா 2 பிடுங்குங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாருடைய அந்த கீழே மண் தெரிகிற மாதிரி உங்களுடைய தோட்டம் வச்சுக்கணும். இதுக்காக நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உடம்பு வலிக்கும். எந்த வயசுலேயும் உடம்பு வலிக்கும், கைகால் வலிக்கும், டயர்டாகும், ரொம்ப பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்கு மேலே ஆசையே போயிடும். தினம் தண்ணி ஊற்ற 20 நிமிஷம் ஆகுதா, 20 நிமிஷத்தில் கடன்னு தண்ணி ஊற்று அந்த பிடிக்கிற அந்த டைமுக்குள்ளே கீழே குனிஞ்சு அந்த களையை எடுத்துட்டிங்கன்னா 400 செடியிலையும் எடுத்துருவேன் நான். இப்படி தாங்க நான் என்னோடய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தினம் இதோட எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த வீடியோவை எடுக்கிறோம்னா டக்குன்னு நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இது வளர்ந்துருக்கு, கண்டங்கத்திரி தேவையில்லை, பிடிங்கி போட்டுடலாம். இப்படி தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா மாடி தோட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை. பாம்பு மாடி தோட்டத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா. மற்றபடி பூச்சிகளே வராமல் இருக்காது. ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுன்னா தரை தோட்டம் வந்து ரொம்ப அடர்த்தியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா பாம்புகள் தோட்டத்தில் தங்கி இருந்தால் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் தாங்க அது வரும். ஸோ எங்கள் வீடு கீழ்த்தோட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழ்த்தோட்டத்துலேயும் மண் கீழே அப்படியே ஃபுல்லாக தெரியும். மண் கம்ப்ளீட்டாக தெரியும். மேலே தாங்க செடிங்க இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு தரை தோட்டத்தை ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ கீழே உடனே போக போகிறதில்ல, கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் போக போகிறேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ தான். செடி வச்சா பாம்பு வந்துடுமான்னா கண்டிப்பாக செடி வைக்கிறதுனால பாம்பு வராது. பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம குடியிருந்தோன்னா வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் சொன்ன டிப்ஸு. எல்லா பக்கமும் பாருங்களேன், இவ்வளோ அடர்த்தியாக வச்சுருக்கேன். 3-4 ரோ வச்சுருக்கேன். இந்த சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா 12 ரோவோ 11 ரோவோ வச்சுருக்கேன். ஆனாலும் எல்லா பகுதியும் அப்படி தெரியும். பார்த்தீங்களா?
இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஓப்பனாக இருக்கணும். நம்முடைய பார்வை எல்லா பக்கமும் படணும். ஏதாவது வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். அடிக்கடி நடமாட்டம் இருக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும். மண் வெளியில் தெரிகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்க தைரியமாக மாடித்தோட்டம் வைக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. பாதுகாப்பாக இருக்கலாம். நம்ம அதுக்காக கொசுக்கு பயந்து கோட்டையை விட்டு ஓட முடியாது. செடி இருந்தால் பாம்பு வரும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணமும் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அப்படி வந்துட்டுங்கிறதுக்காக நம்ம பயந்துட்டு வைக்காமலும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 90% மாடி தோட்டத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தொட்டிகளில் வச்சுருக்கோம். அதனால் தொட்டிகளுக்கு ஒவ்வொரு பக்கமும் அதுதாங்க மண் வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. களிச்செடிகள் அதிகமாக இருந்ததுன்னா அடியில் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எல்லா பக்கமும் பாருங்களேன். உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லா பக்கமும் பாருங்கள், மண் தெரியுங்க. எங்கேயுமே கண் பார்வைக்கு எதுவுமே தெரியாமல் இருக்காது. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக கண்ணில் அவ்வளோ பக்கமும் பார்த்தா தெரியணும். மாதிரி மரம் வச்சுருக்கேன் பாருங்கள், மரங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளேயும் என்ன போட்டாலும் சரி, ஏதாவது இருந்தால் பார்த்தா தெரிகிற மாதிரி தான் நம்மளுடைய தொட்டிகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருந்ததுன்னா நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாவே மனுஷன் பார்வை பட்டாவே எதுவுமே தங்காதுங்க. அப்படியேனாலும் அது பேசாமல் கிளம்பி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாதுகாப்பாக இருங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயந்துக்கிட்டு மாடித்தோட்டம் வைக்க வேண்டாம். இந்த 2026 மாடித்தோட்டம் வைக்காதவங்க கண்டிப்பாக வையுங்க. நஞ்சில்லாத காய்கறிகளை உணவாக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பமும் நீங்களும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்குள்ளே வாங்க. தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, நஞ்சு ரசாயனங்கள் தெளிக்கப்பட்ட உணவுகளுக்கு உண்டுட்டு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறத விட நம்ம மாடித்தோட்டம் வச்சு, அதுவும் மெயினாக காய்கறி கீரை பழ வச்சு வளங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, ஆள் கிடைக்கல, அதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதையும் தவிர்த்துருங்க. ஆள் வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஆள் கிடைப்பாங்க, கிடைக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம தோட்டத்தை அசிங்கமாக போட்டுட்ருக்கக்கூடாது. அதனால் இப்போ என்னால் 400 வைக்க முடியுது, இன்னும் கூட ஒரு 10-20 வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா என்னால் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பிளானிங் இருக்குது, முடியும் அப்படின்னு. உங்களால் 10 முடியுதா, 10 செடி வைங்க. 20 முடியுதா, 50 முடியுது, உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ மட்டும் வைங்க. நீங்கள் வேலை பாருங்கள். சரி, அப்போ வேலை பார்க்குறப்ப எனக்கு கை கால் வலிக்குதுன்னா கண்டிப்பாக வேலை பார்த்தா கை கால் எல்லாருக்கும் வலிக்கும். எனக்கும் வலிக்கும். 53 வயசாகுது, வலிச்சாலும் அது எனர்ஜியாக தான் மாறும். ஒரு நாள் அந்த தூங்கி எழுந்தோன்னா மறுநாள் அந்த வலி போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ டாக்டர்ஸே வாக்கிங் போக சொல்கிறாங்கன்னா வாக்கிங் போனால் கால் வலிக்குது, அதனால் வாக்கிங் போகலாமோ. கால் வலிச்சாலும் வாக்கிங் போகணும். வேலை பார்த்தா வலிக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அப்படித்தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் வேலை பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இருக்க பழகணும். நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, வலியாமல் எல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு வலிக்குதுன்னா நம்ம வேலை செய்ய மாட்டோம். வலிச்சாலும் வேலை செய்யணும். அதுதான் நமக்கு நம்ம சாப்பிட்ற உணவை ஆரோக்கியமாக மாற்றி கொடுக்குங்க. ஸோ சக்தியாக நம்ம சாப்பிட்டது மாறணும்னா நம்ம வேலை பார்க்கணும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வேலை பார்க்குறதுக்கு பழகுங்க. நீங்களாம் உங்கள் வேலைகளை செய்யுங்க. மெனக்கிட்டு வேலை பார்க்க போக மாட்டீங்க. தோட்டம் வச்சா பராமரிப்பீங்கள்ல, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து எவ்வளோ தூரம் அப்படின்னா தூக்கம் வரலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஃபேட் இருக்குது, வெயிட் இருக்குது அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடியும். என்னால் இந்த வயசில் முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். எல்லாமே அது நம்ம மனசு தான் காரணம். ஸோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாம்பும் பயந்து மாடித்தோட்டம் இருக்க வேண்டாம். கொசுக்கு பயந்து கோட்டையை விட்டு ஓடக்கூடாது. நம்ம ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பாதுகாப்பு உணர்வோடு மாடித்தோட்டம் வச்சு ஆரோக்கியமான உணவுக்குள்ளே நம்ம மாறுவோம். சரிங்களா? பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you, ma.